வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும்னு கிடையாது. 1 2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விருச்சிக ராசி நான் சொன்னேன், நிறைய பாசிட்டிவ் சொன்னேன். உண்மையாக இருப்பாங்க, பலமான ஆட்களாக இருப்பாங்க. பட் காதல், அன்பு, உறவு, மேரேஜ் லைஃப், ரிலேஷன்ஷிப்லாம் வரும்போது விருச்சிகத்தோடைய நெகட்டிவ் சைட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த மனசு விட்டு போயிடுச்சு, எனக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டாரு, எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டார், இல்லை என்னை ஏமாற்றிட்டார். ஏன்னா விருச்சிகமே பேசிக்காக அந்த துரோகம், ஏமாற்றம் சந்திக்கிற ராசி தான். அப்போ அது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு பழி வாங்குகிற குணம் உண்டு. நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு, நீ எனக்கு என்ன செஞ்சோ நான் பதிலுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த பழிவாங்கும் குணம் உண்டு. இதை தவிர்க்கலாம். இது பழிவாங்கி இந்த உலகத்தில் எதுவுமே நீங்கள் செய்ய போதில்லை. ஒரு தரிச சேயிங் கர்மபலா. நிறைய பேர் கர்மானுவாங்க. அது முழுமையான அதோடைய பெயர் கர்மபலா. கர்மான்றது நீங்கள் செய்கிற ஒரு ஆக்ஷன், பலன்றது கடவுள் கொடுக்காது. நீங்கள் ஒருத்தருக்கு ஈக்குவலாக ஒன்று செஞ்சு ப்ரூவ் பண்ணுன்றது அவசியமே இல்லை. அவர் செய்த செயல் அறியாமலே செய்தாரா, உணர்ச்சி பூர்வமாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மனசை நோகடிச்சிருக்காரா, இல்லை உங்களை திட்டமிட்டு டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சுருக்காரான்றதுக்கு வித்தியாசமே தெரியாமல் நமக்கு ஒரு பாதிப்பு நடந்தவொடனே பதிலுக்கு அதை பாதிப்பு கொடுத்துருன்னு நினைக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாடு ரோட்டில் வருது, நம்ம நடந்து போகிறோம், நம்மளை முட்டிடுது. பதிலுக்கு போய் நம்ம மாடை முட்ட முடியாது. நாம் அந்த மாடுலேருந்து விலகி தான் போக முடியும். அது மாதிரி தான் இது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆக்ஷன் நடந்தால் அதுக்கு பதிலுக்கு அதே மாதிரி தான் அந்த ஆக்ஷனை செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அது வேறு மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷனை பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் உணர்வை கட்டுப்படுத்த முடியாத ஒன்று தன்னைத்தானே வருத்திக்கிறது, தன்னைத்தானே சில பேர் அழிச்சிக்கிறது. ஒரு சிலர் தன்னோட வாழ்க்கை துணையை, உங்களுடைய நல்ல உறவை அதை எப்படியாவது காயப்படுத்த நினைக்கிறது. காயப்படுத்தி தான் புரிய வைக்க முடியும், அப்போ தான் புரியும்னு நினைக்கிறது. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இது ஒரு பக்கம் உணர்வுபூர்வமான முடிவுகள் சொல்கிறேன். சம்டைம்ஸ் ஒவ்வொரு மூடோடு, ஏன்னா அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது, விசாகம், அனுஷம் அண்டு கேட்டை. இந்த கேட்டையில் தான் சந்திரன் அதிநீச்சமாகிறார். ஸோ அந்த அளவுக்கு மீறி அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோலே இல்லை. இன்றைக்கி நானாகவே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் போகும்போது விருச்சிக ராசி பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே புரியறதில்ல. அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்கும், அவங்கள நம்பி குழந்தைகள் இருக்காங்க, கணவர் இருக்காங்க. ஸோ அவங்களோட நெகட்டிவ் சைடில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு புரியறதில்லை. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய நாள் பயிற்சிகள்லாம் செய்கிறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. தியானம் பயிற்சி பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம். ஸோ என்ன நடந்தாலுமே முதல்ல அதை எமோஷனாக நீங்கள் டீல் பண்ணாமல் அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அறிவுபூர்வமாக யோசித்து அணுகுமுறை செய்தால் நல்லதுன்றது என்னுடைய கருத்து. இது இந்த விருச்சிகத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த உணர்ச்சி வசப்படுறது, இப்போ உங்கள் வாழ்க்கை துணை திடீர்னு அன்பு காட்டுறதுனா அதை ஓவராக எடுத்துக்கிறது, சப்போஸ் அவர் சண்டை போட்டால் அதையும் ஓவராக எடுத்துக்குது, எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறது. அது ஒரு நார்மல் மோடில் கொண்டு போயிடலாம். இப்படி நடந்தாலும் ஓவராக அதை எடுத்துக்க வேண்டாம், அப்படி நடந்தாலும் அதை ஓவராக எடுத்துக்க வேண்டாம், ஓவர் திங்கிங்கும் வேண்டாம், ஒரு நார்மல் மோடில் கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் சிலருக்கு, அந்த விருச்சிக ராசியை சேர்ந்த சில பெண்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உண்டு. இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணணும்னா, சம்டைம்ஸ் பாட்டு நம்மளை பிடிக்கலையா, நம்ம நல்லா இல்லையா, நம்ம அழகாக இல்லையா, நம்ம அப்படி இல்லையா, நம்ம இப்படி இல்லையா, மற்றவங்களோட சில பேர் கம்பேர் பண்ணி, இந்த கம்பேரிஷன் ஒரு அன்வான்டான ஒரு எனர்ஜி. இந்த கம்பேரிஷனால் உங்களுக்கு எந்த வகையிலும் நிம்மதியே கிடைக்க போகிறதில்ல. இது உங்களை செல்ஃபாக தான் வருத்தப்பட வைக்க போகுதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து விருச்சிகம், இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் பயங்கரமான குடும்பத்தை தியாகத்தோடு எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சாலும் கூட பாராட்டு கிடைக்க போதில்லை. ஸோ யாரும் உங்களை பெருசாக அப்ரிஷியேட் பண்ணல, பாராட்டலன்னு நினச்சி நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட அவசியம் இல்லை. ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்ஸ், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி அப்ரிஷியேஷன். ஏன்னா உங்களுக்கு உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சாலே போதும். அதுக்குண்டான அந்த பரிசு, அந்த வெகுமதி எல்லாமே இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். ஸோ அந்த எதிர்பார்ப்பு வரும்போதெல்லாம் உங்களுக்கு மன வேதனைகள் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். அண்ட் விருச்சிகம், சண்டை போகிறதுக்கே ஒரு ராசி இருக்குது அப்படின்னா விருச்சிகத்தை ஒரு லிஸ்ட்டில் எடுக்கிறோம். ஸோ பெண்கள் விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு
இயற்கையாகவே அவங்களுடைய குடும்ப உறவுகளில் கணவன் சார்ந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு, அந்த கணவனுடைய அம்மாவுக்கோ இல்லை கணவனுடைய தங்கை, அக்காள் அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த உறவில் வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஸ்கிப் பண்ணலாம். அதை எமோஷனாகி உங்கள் ஹஸ்பண்ட்டையும் நீங்கள் சொல்கிற யூஸ் இல்லை. அதை நீங்கள் எமோஷனாக நீங்கள் அவங்களோட பர்சனலாக சண்டை போடுறதுலையும் எந்த யூஸும் கிடையாது. அதை நினச்சி நீங்கள் வேதனைப்படுறதுல உங்களை நீங்கள் செல்ஃபாக ஹர்ட் பண்ணுறதுலையும் எந்த யூஸும் இல்லை. ஸோ எந்த வகையிலும் அந்த யூஸ் இல்லாத போது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது உங்களுக்கு நன்மையை செய்யும். இதெல்லாம் தான் நான் மெயினாக ஹைலைட் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் கோபம், வெறுப்பு, அவசர குணம், அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, நிதானம் தவறிய ஒரு முடிவு, எதிர்காலத்தை நினைக்காமல் திட்டமிடாமல் செய்யக்கூடிய முடிவு, இதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு வந்து முடிவுகளில் சில சமயத்தில் சில பேர் ரொம்ப வேகமாகவும் எடுக்கிறாங்க, சில பேர் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாங்க. பட் ஆனால் ஆலோசனை பெறாத ஒரு முடிவு உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நான் சொல்கிறேன். அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் உங்கள் பார்ட்னரோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை நல்ல ஆலோசனை பெற்று, நல்ல பெரியவங்களுடைய ஆலோசனை தீர்க்கமாக பெற்று ஒரு ஞானத்தோடு எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண், பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லாரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக, டவுனாக, டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவாக சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவாக சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ, இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.